அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாழைத்தண்டு கூட்டு தான். வெரி ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய வாழைத்தண்டு கூட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். இப்போ வாழைத்தண்டு 2 எடுத்துட்டேன். நீங்கள் அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்க. மேலே உள்ள தோல்லாம் நீக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி டம்ளர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஈஸி மெத்தடில் நம்ம இதை கட் பண்ண போகிறோம். வெரி ஈஸியாக சிம்பிளாக கையை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ரவுண்டாக எடுக்கும் போது நார் வந்தால் கொஞ்சமாக எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர் என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் டம்ளர் எடுத்துக்கலாம். சின்னது பெருசு எதுனாலும் எடுத்துக்கோங்க. அந்த வரம்பு இருக்கு இல்லையா, அந்த வரம்பை வச்சு நம்ம ஒரு ஓரங்களை வச்சு இப்படி கட் பண்ணும்போது ஒரே சேமாக எல்லாமே கிடச்சிடும். ஈஸியாக கட் பண்ணிடலாம். வாழைத்தண்டு கட் பண்ணணும், அது நார் எடுக்கணும், இது ஏன்பா இந்த வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. இது வெரி ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அதை விட உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது கெட்ட நீர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் கெட்ட பொருட்கள் இருந்தால் கூட இதை நீக்கிடும். இதை ரெகுலராக நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு உடம்புலையே ஒரு ஃப்ரீனஸ் கூட கிடைக்கும். நம்ம வாழைத்தண்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி போட்டாச்சு. ஒரு கம்பு எடுத்துக்கோங்க. கம்பு நம்ம பக்கத்துலேயே இருக்கும், மர செடிகளில் இருக்கும். அதை ஒடிச்சு அதை எடுத்து நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக அந்த நார் தனியாக துண்டுகள் வாழைத்தண்டு துணியாக வந்துடும். அப்போ நம்ம அதை எடுத்து கையால் எடுத்து போட்டு திரும்ப நீங்கள் ஒரு 2 தடவை 3 தடவை அதேமாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஈஸியாக நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த 2 பொருள் இருந்தாலே போதும்ப்பா. இந்த டம்ளர் நம்ம வீட்டில் எப்போதும் இருக்கிறது. கம்பு நமக்கு கிடைக்காத பொருள் கிடையாது. 2மே இருந்துச்சுன்னா ஈஸியாக வாழைத்தண்டை நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 பட்டை மிளகா போல் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுருங்க. அதுலேயே கடுகும் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம வாழைத்தண்டு எடுத்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அளந்து பார்த்துக்குங்க. ஒரு சின்ன கப்பு எடுக்கிறீங்க, கருவேப்பிலை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் சின்ன கப்பு எடுக்கிறீங்க, அந்த கப்பில் ஒரு 3 கப்பு வாழைத்தண்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதுலேருந்து 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை எடுத்துங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். வெங்காயம் நம்ம நிறையா கொடுத்து செய்யும் போது நம்ம உடம்புக்கும் நல்லது. அதை விட நமக்கு டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். உப்பு இந்த வெங்காயத்துலேயே சேர்த்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு சீக்கிரம் வதங்கும், அதுக்காகத்தான் நம்ம வெங்காயத்துலேயே சேர்த்து உப்பு போட்டு வதக்குவாங்க. வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டுகளையும் இதுலேயே நம்ம சேர்த்துருவோம். இந்த ரோலில் தெரிகிற டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ் ஸ்வீட்ஸ்க்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அதுதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழைத்தண்டு நம்ம சேர்த்தாச்சு. இந்த கப்பில் தான் எனக்கு 3 கப் இருந்துச்சு வாழைத்தண்டு. அதில் நான் 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். அதுலேயே 1 கப் அளவுக்கு தேங்காவும் துருவி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுறணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. ஏன்னா வாழைத்தண்டு தண்ணி கொடுக்கும். அதனால் நம்ம அதை தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் வதங்க விட்டுருங்க நல்லா. வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. லைட்டாக வேணால் மஞ்சத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிற எந்த தூளும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு இதை வேக விட்டுறணும். நல்லா வெந்து வரட்டும். அப்படி வெந்து வந்த பிறகு நம்ம வெந்துருச்சா இல்லையாண்டே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு தான் நம்ம வேக வைக்கணும். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சுருங்க. வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் திருவி போட்டு இறக்கிடலாம். ரொம்ப 10 நிமிஷம் விட்டு அப்படியே இறக்குங்க. சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் வாழைத்தண்டு கூட்டு நமக்கு ரெடி ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.